விட்டு என்றும் நான் செல்ல மாட்டேன். தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய நெருக்கடிகள், சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் தேவன் அறிந்திருக்கிறபடினால் இந்த மாதத்தின் முதல் நாட்களிலும் தேவனுக்காக காத்திருக்கக்கூடிய எல்லா காரியங்களும் ஆசீர்வாதமாக தேவன் நமக்கு என்ன பண்ணுவாருங்க, மாற்றி கொடுக்க அவர் வல்லமுள்ள தந்தையாக இருக்கிறார். இல்லையா? எடுத்துக்கொள்வோம். புலம்பல் 3ஆம் அதிகாரம் 32, 33 நாம் வாசிப்போம். புலம்பல் 3, 32, 33. அவர் சஞ்சலப்படுத்தினாலும் தமது மிகுந்த கிருபையின்படி இறங்குவார். அவர் மனப்பூர்வமாய் மனுபுத்திரரை சிறுமையாக்கி சஞ்சலப்படுத்துகிறது இல்லை. அல்லேலூயா. 2 காரியம் சொல்லுகிறது. சஞ்சலப்படுத்தினாலும் மிகுந்த கிருபையின்படி இறங்குவார், மனப்பூர்ணமாக மனபுத்தனை சிறுமையாக்கினாலும் சஞ்சலப்படுத்துவதில்லை. அல்லேலூயா. ஃபர்ஸ்ட் 32 சொல்ல, சஞ்சலப்படுத்தினால் என்ன பண்றாராம்? அப்போ நமக்கு ஒரு நெருக்கடியோ ஒரு பிரச்சனைகளோ ஒரு காரியங்கள் வருகிறதுனா அவருடைய கிருபை நம்மளோடு என்ன பண்ணுதான் வருகிறது. அல்லேலூயா. அப்போ தேவனுடைய பிள்ளைகளுக்கு அவர் ஏன் நமக்கு சஞ்சலத்தை கொடுக்கிறாரு, ஏன் நமக்கு நெருக்கடி கொடுக்கிறாரு? இல்லையா? இப்ப நமக்கு ஒரு 2 மணி நேரம் நம்மளால என்ன பண்ண முடியல, காத்திருக்க முடியல. இந்த 2 மணி நேரம் நம்ம என்ன பண்றோம், ஒரு மனசுக்குள்ள ஒரு சஞ்சலம். இல்லையா? இப்ப நமக்கு எல்லாருக்கும் ஒரு தீம் இருக்கும், ஒவ்வொருத்தரும் கொண்டு இருக்கும். இல்லையா? கொஞ்சம் சஞ்சலப்படுத்தினாலும் தேவன் என்ன பண்றாருங்க, கிருபையாக இறங்குகிறார். தேவன் கிருபையாக இறங்குகிறார். அப்போ தேவனுடைய பிள்ளைகள் நீங்க கவனிச்சு பார்க்கணும். அதுல அழகா இந்த அதிகாரத்தை நீங்க படிச்சீங்கன்னா ரொம்ப ஒரு வித்தியாசமான ஒரு காரியங்களை காணப்படும். ரொம்ப ஆண்டவர் இதா பேசுவார். அதுல பாத்தீங்கன்னா 3ஆம் அதிகாரத்துல 1 ஒருத்தர் 5 வாசிங்க, ஒருத்தர் 1ஆம் வசனத்தையும் ஒருத்தர் 5ஆம் வசனத்தையும் வாசிங்க. உண்டான சிறுமையை கண்ட புருஷன் நான். அல்லேலூயா. பிரச்சனைகளையும் போராட்டங்களையும் வேதனைகளையும் கண்ணீர்களையும் கவலைகளும் சந்தித்தவன் நான். எப்படி சொல்லி பாருங்க, போராட்டங்களையும் கண்ணீர்களையும் கவலைகளையும் வேதனைகளும் சந்தித்த நான் என்னிடத்தில் ஆண்டவர் பேசுகிறார். என்னிடத்தில் ஆண்டவர் பேசுகிறார். அது என்ன ஆகுனா, என்னை வெளிச்சத்துக்கல்ல இருளுக்குள்ள கொண்டு போகிறார். இது 2ஆவது வசனம் அழகா சொல்லும். அவர் என்னை வெளிச்சத்துக்கல்ல இருளிலே எப்படிங்க, இருளிலே அழைத்து அப்படின்னா என்ன அர்த்தம்? இல்லையா? வெளிச்சம் தான் உன் வாழ்க்கை என்று நினைக்காத, இருளுக்குள்ள உன்னால என்ன பண்ண முடியும், வாழ முடியும். அதை எதிர்கொண்டு உன்னால ஜெயிக்க முடியும்னு சொல்லி ஆண்டவர் என்ன பண்றாருங்க பாருங்க. இந்த மனுஷன் சொல்றது பாத்தீங்கன்னா, சிறுமையை நான் கண்ட புருஷன். நீங்களா யாரு? அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில எல்லாருடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா சிறுமை இல்லாத வாழ்க்கை யாருக்குமே கிடையாது. ஏதாவது ஒரு வகையில நம்ம என்ன பண்ணிருப்போம், நெருக்கப்பட்டு இருப்போம், ஒடுக்கப்பட்டு இருப்போம், ஏதோ ஒரு சம்பவத்தை நம்ம என்ன பண்ணிருப்போம், காணப்பட்டு இருப்போம். அப்படிப்பட்ட அந்த நேரத்துல அவன் சொல்லுகிறான், அவர் என்னை வெளிச்சத்துக்கல்ல. நம்மள என்ன பண்ணோம், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மளை எங்க கூட்டிட்டு வரணும், வெளிச்சத்துக்கு கொண்டு வரணும். ஏன்னா அவர் என்ன சொன்னார், முன்னாடி நீங்க இருளின் பிள்ளைகளாக இருந்து இப்ப நீங்க யாரா இருக்கிறீங்க, வெளிச்சத்தின் பிள்ளைகளாக இருக்கு. ஆனா இங்க இதுல என்ன சொல்றாரு, உங்களை வெளிச்சத்துக்கல்ல நான் இதுல நடத்தி கொண்டு வர. அப்போ ஒவ்வொரு வார்த்தைகளும் பாத்தீங்கன்னா எப்படி இருக்குது, வெளிச்சத்துல அந்த பிள்ளைகளை நம்ம இருள இருந்து இப்ப வெளிச்சத்தை கொண்டு வந்தோம்னா, வெளிச்ச வாழ்க்கையினாலதான் நிரந்தரம் கிடையாது. இருளுக்குள்ள இருந்து நீ வெளிச்சத்துக்கு வர்றது நிலையான ஒரு வாழ்க்கை. ஏன்னா இருண்டு போய் இனிமேட்டு வெளிச்சத்தையே பார்க்க முடியாது என்கிற எண்ணம் போது அது என்ன பண்றாருங்க, வெளிச்சமா அவர் மாறுகிறாரு. அதுல எனக்கு இதுல என்னன்னா, தேவன் நம்மோட ஒரு சொல்லக்கூடிய ஒரு 3 காரியம் இதுல இருக்குது. அதுல பாத்தீங்கன்னா 7, 8 வாசிங்க. நான் புறப்படக்கூடாதபடி என்னை சூழ்ந்து என்ன பண்ணிருக்குங்க, வேலி அடைத்தார், பாரமாக்கினார். நான் சத்தமிட்டு கூப்பிட்டாலும் என் ஜெப வழியில அடைத்து போட்டார்.
இல்லையா? இன்னைக்கு நம்ம நிறைய பேருடைய ஜபங்கள் என்ன பண்ணுது? நிறைய பேருடைய ஜபங்கள் என்ன பண்ணுது? அடைக்கப்பட்டது போல காணப்படுது இல்லையா? நம்ம நிறைய பேர் ஜெபிச்சுட்டு இருக்கிறோம். நம்மள என்ன நினைக்கிறாருங்க? வெளியே போக விடாது. சில பேர் சில நேரம் வந்து கட்டப்பட்டிருக்கோம். நீங்க நான் போய் ஜபிக்க போனேன்னு நினைச்சா என்னை வெளியே என்ன பண்ணாது, போக விடாது. ஏதோ ஒரு சூழ்நிலை வந்து என்ன பண்றோம், அமைக்கிடும் இல்லையா? அப்ப இதை நம்ம அறியணும். இதெல்லாம் என்ன பண்ணணும், அறியணும். அப்போ சத்ருவானவன் ஒரு பக்கம் சோதிக்கிறாங்க. தேவன் என்ன பண்றாரு, நான் உன்னை வேலி அடைச்சால் இதை தாண்டி நீ என் இடத்துல வருகிறாயா? யோபுக்கு ஒரு வேலி அடைக்கப்பட்டது. சத்ருவான் சொல்றான், அவனை சுற்றி நீரு வேலி அடைச்சிருக்க, அந்த வேலி அடைத்துருங்க. அப்போ அந்த வேலி எடுத்தது தெரிஞ்சு கூட என்ன பண்றான், யாரை பின்பற்றினான்? தேவனை பின்பற்றினான். அப்ப அந்த தேவ பிள்ளைகள் தெரிஞ்சுக்கணும், சில நேரங்கள் நம் தேவனே நம்மளை என்ன பண்றாரு, சோதிக்கிறார். தேவனை நம்மளை சோதித்து நம்மளை புடமிடுகிறார். அப்படி புடமிடுவதற்கான காரணம்னா, அடுத்த முறை நீ எந்த வேலைக்குள்ள போய் என்ன பண்ணாலும் மாட்டினாலும் உன்னால என்ன பண்ண முடியும், வெளியே வர முடியும் என்பதற்காக கத்துச்சுறார். அப்ப என் ஜெபம் என்ன பண்ணுது, வழியில அடைத்து போட்டுகிறார். என் ஜெபம் என்ன பண்ணுதுங்க, வழியில அடைத்து போடுகிறார். அதே பார்த்தீங்கன்னா அதுல 44வது வசனம் சொல்லும், என் ஜெபம் உள் பிரவேசிக்க கூடாதபடி உன் மேகத்தினால் மூடிக்கொண்டீர். என் ஜெபம் என்ன பண்ணல, தேவ சமூகத்துக்குள்ளே போக மாட்டேங்குது. எங்க போக மாட்டேங்குது, தேவ சமூகத்துக்கே போக மாட்டேங்குது. அப்பனா நம்ம தெரிஞ்சுக்கணும், நம்முடைய பதில் வரலன்னா நம்ம ஜெபம் எங்க போகல, ஆண்டவருடைய சமூகத்துக்கு போகாம எங்கேயோ தடை இருக்குது. அந்த தடையை கண்டுபிடிச்சு என்ன பண்ணணும், உடைச்சு நம்ம வெளியே வரணும். இந்த அதிகாரத்துல இப்படியே சொல்லிக்கிட்டு வருவாரு, எல்லாம் பண்ணிட்டு வருவாரு. அதுல ஒரு காரியத்தை சொல்லுவாரு பாருங்க, அந்த 17, 18 வாசிங்க. சுகத்தை மறந்தேன், என் பலன் நான் கர்த்தருக்குள் காத்திருந்து அழிந்து போயிற்று என்றேன். வாசிங்க 8வது 19வது வசனம். என் ஆத்துமா எனக்குள் எப்படி போற, இதை என் மனதில் வைத்து நம்பி. அவ்வளவு பிரச்சனை இருக்குது, அவ்வளவு போராட்டம் இருக்குது, அவ்வளவு நுகங்கள் இருக்கிறது, வாழ்க்கையே வேண்டாம் என்கின்ற ஒரு சூழ்நிலை வந்தாலும், ஆனா நான் என்ன பண்றேன், இந்த பிரச்சனையை வச்சுக்கிட்டு நான் யாரை தர்றேங்க, கர்த்தர் தர்றதுனால கர்த்தருடைய பதில். இப்போ நான் யாருடைய பதில் வருதுங்க, தேவனுடைய பதில் என்ன வருதுங்க, அங்க சொல்லப்படுகிறது, நாம் நிர்மூலமாகாது இருக்கிறது கர்த்தருடைய கிருபையே, அவருடைய இரக்கத்திற்கு முடிவில்லை. இல்லையா? யாருங்க இந்த சஞ்சலப்படுகிறவர்கள், வேதனைப்படுகிறவர்கள், துக்கம் அடைகிறவர்கள், கண்ணீரை சிந்துகிறவர்கள், கவலைகளை காண்கிறவர்கள், இதெல்லாம் பைபிள்ல நமக்கு நிறைய சொல்லுது. இதெல்லாம் இன்னைக்கு வந்து நிறைய பிரசங்க பண்றதுன்னா கிடையாது, பிரசங்கம் பண்றது கிடையாது. பண்ணா ஆத்துமாக்கள் என்ன பண்ணாது, சபைக்குள்ள நிக்காது. அப்போ அப்படி நம்ம உபத்திரத்துல நின்றுதான் கர்த்தருக்குள்ள ஜெயிக்க முடியுமா? அப்ப அந்த அப்படிப்பட்ட கர்த்தரை நம்ம சேவிக்கணுமா? அதுக்கு என்ன பண்ணலாம், எப்பவும் போல நம்ம உலகத்துல ஜாலியா இருந்துட்டு எப்பவும் போல கர்த்தர் என்ன பண்ணலாம், கடமையா போய் தொழுது கொண்டு போகலாம். அது அவங்களால என்ன பண்ண முடியும், அப்படிதான் இருக்க முடியும். ஆனா கர்த்தருக்கென்று எதையும் அவங்களால என்ன பண்ண முடியாது, செய்ய முடியாது. கர்த்தருக்கென்று செய்கிறவர்களுக்கு அந்த உபத்திரம். யாருக்குங்க, கர்த்தருக்காக நான் எதையாவது ஊழியம் செய்யணும், இல்ல கர்த்தருக்காக ஏதாவது நான் பண்ணணும், என் மனசுக்குள்ள ஒரு தீர்மானத்தை நான் கொண்டு வந்துட்டாலே என் வாழ்க்கை என்ன இருக்குங்க, பிரச்சனையுடைய மைய கல்லுக்குள்ள நான் இருக்கிறேன். எதுக்குள்ள இருக்கிற, பிரச்சனைக்குள்ள இருக்கிறேன் இல்லையா? ஒருவேளை நீ வீட்டுக்குள்ள உட்காந்து செபிக்கிறவங்களும் கூட இருக்கலாம். சில பேருக்கு உங்க ஜெபம் ஆறுதலா கூட கொடுக்கலாம். அதுவும் கூட என்ன பண்ண முடியாது, அந்த ஜெபம் கூட என்ன பண்ணோம், நமக்கு நுகமாக தான் மாறும். அப்ப நம்ம அழகா இவ்வளவு போராட்டம் இருந்தாலும் சொன்னா, நாம் நிர்மூலமாக இருக்கிறது கர்த்தருடைய, சொல்ற நான் சொல்ல, நாம் என்ன சொல்றான். அப்ப நம்ம என்ன பண்ணோம், நான் மட்டும் இல்ல, அந்த ஜெபிக்க போது ஜெப பிள்ளைங்க தான் பண்ணோம். ஆண்டவர் நான் தான் பாதிக்கப்பட்டேன், எனக்கு இந்த பிரச்சனை இருக்குது, எனக்கு இந்த போராட்டம் இருக்குது, இப்படிதான் நான் தான் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். ஆனா அங்க வேதத்துல நம்ம என்ன சொல்லுங்க, நாம் அப்படின்னா என் குடும்பம், என் பிள்ளைகள். இப்ப நான் பட்ட பாடுகளே ஏதாவது என் குடும்பம் படாம இருக்காது. அப்ப நாம் என்ன பண்றோம், நாங்கள் இந்த மாதிரி பாடுகளை அனுபவிக்கிறோம், எங்க குடும்பங்கள் இந்த மாதிரி பாடுகளை அனுபவிக்கிறது, எங்க குடும்பத்தை தாண்டி எங்க உறவுகள், எங்கள் நண்பர்கள், எங்கள் சபைகள் இதெல்லாம் பாடுகள் அனுபவிக்கிறது அப்படின்னு நீங்க சொல்லிட்டாங்க. என்ன சொல்றாருங்க, நாம் நிர்மூலம் ஆகாதிருப்பது கர்த்தருடைய கிருபையே, அவருடைய இரக்கத்திற்கு முடிவில்லை.
அவர் இரக்கத்திற்கு முடிவே கிடையாது இல்லையா? அப்ப நமக்கு இப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு? பிரச்சனை 1000 இருந்தாலும் என் இரக்கம் உனக்கு இருக்குதுன்றாரு. என்ன சொல்றாரு? 1000 போராட்டம் இருந்தாலும் என்னுடைய இரக்கம் உனக்கு இருக்கிறது. அப்ப அந்த இரக்கத்தை தான் நம்ம புடிச்சுக்கணும். எதை புடிச்சுக்கணும்? பிரச்சனையை மறந்துட்டு அவர் கொடுக்கக்கூடிய அந்த இரக்கத்தை நம்ம என்ன பண்ணோம்? பிடித்து கொண்டு அந்த இரக்கத்திற்காக நம்ம என்ன பண்ணோம்? ஒப்பு கொடுக்கும் போது அது எப்ப கிடைக்குமா? அவை காலை தோறும். அது எப்படி இருக்குமா? அவை காலை தோறும் புதியதாக இருக்கும், உமது உண்மை பெரிதாக இருக்கும். இல்லையா? அப்போ காலையில் ஆண்டவர்னு சொல்ல, பிரச்சனை உள்ளவங்க, போராட்டம் உள்ளவங்க, நெருக்கடி உள்ளவங்க என்ன பண்ணுமா? காலையில தேவனை தேடுகிறவர்களா இருக்கணும். அப்பதான் என்ன பண்ண முடியும்? கிருபையை பெற்றுக்கொண்டு சத்ருவை நம்மளால ஜெயிக்க முடியும். நம்மளால என்ன எதை ஜெயிக்க முடியலங்க? நம்முடைய சத்ருவை நம்மளால ஜெயிக்க முடியல. பிறருக்கு ஜெபிக்கும் போது நிறைய பேர் சொல்லுவாங்க, சிஸ்டர் அன்னைக்கு நீங்க ஜெபம் பண்ணீங்க, எனக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு, விடுதலை கிடைச்சு. ஆனா அவங்களுக்கு எல்லாம் அந்த நல்லது வரும்போது எனக்கு வரணும் இல்லையா? அதற்கான நுகத்தை நான் என்ன பண்ணணும்? உடைக்கணும். விசுவாசிகள் ஊழியம் வேற. ஊழியத்துக்குள்ள என்னதான் நம்ம மலை பக்க வல்லமை கொண்டு கிருபை செஞ்சாலும் அந்த ஊழியத்துக்குன்ற ஒரு நுகத்தை கர்த்தர் வச்சிருக்கிறார். மரணம் பரிந்து அது என்ன பண்ணும்? அந்த நுகத்தை அந்த ஊழியக்காரர் சுமந்துக்கிட்டு தான் பண்ணும். அது சமாதானத்தோடு என்ன பண்ண முடியாது? அவருடைய மரணத்துக்குள்ள கூட உள்ள போய் நுழைய முடியாது. அப்போ தேவனுடைய பிள்ளைகள், நீங்கள் வரக்கூடிய நுகங்கள், பாடுகள் எல்லாமே எதனால மாறுதுங்க? தேவ கிருபையினால் மாறுகிறது. அப்ப அவருடைய இரக்கம் என்ன பண்றதுங்க? அதான் அது சொல்லிட்டு அழகா சொல்லுவார் பாருங்க. அங்க அதுல 25 சொல்லுது, தமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு, தம்மை தேடுகிற ஆத்துமாக்களுக்கு கர்த்தர் நல்லவர். யாருக்கு? அப்போ பிரச்சனை இருந்து கண்டு விலகி போயிட்டு அவர் என்ன பண்ண மாட்டாரு? அவங்களுக்கு அந்த பிரச்சனையோடும் அந்த நெருக்கடியோடும் நாம் கர்த்தருக்கு காத்திருந்து அவரை தேடும் பொழுது அப்போ அவர் என்ன பண்றாருங்க? அவர்களுக்கு நல்லவர்களாக இருக்கிறார். இல்லையா? அப்படியே சொல்லிட்டு வந்துட்டு எனக்கு சொல்லுவார் பாருங்க, ஆண்டவர் என்றென்றைக்கும் கைவிட மாட்டார். ஆண்டவர் என்றென்றைக்கும் கைவிட மாட்டார். இல்லையா? இப்போ இதெல்லாம் ஒரு அங்கலாய்ப்பு, ஒரு இதுல புலம்பல். அதுக்குதான் என்ன பேரு? புலம்பல். இல்லையா? இப்ப நம்ம புலம்பிட்டு இருக்கோம் இல்லையா? அதனால பிரச்சனை கிடையாது. இல்லையா? அப்போ மனுஷனுடைய வாழ்க்கை என்னது? எங்கேயோ ஒரு புலம்பல். நம்ம என்னதான் ஆவிக்குரிய வாழ்க்கையில செபிச்சுக்கிட்டே இருந்தாலும் நம்மள அறியாத ஒரு புலம்பல் இருந்துகிட்டே இருக்கு. இல்லையா? நம்ம நேசிக்கிறவங்க நமக்கு புலம்பலா மாறிடுவாங்க, நேசிக்கிறவங்களே நமக்கு புலம்பலா மாறிடுவாங்க. அப்போ இதையெல்லாம் அறிந்துதான் ஆலோசனை, நான் என்றைக்கும் உன்னை கைவிட மாட்டேன். என்றைக்கு நான் உன்னை என்ன பண்ண மாட்டேன்? கைவிடவே மாட்டேன். இல்லையா? அதை தான் நம்ம பிடிச்சிக்கணும். எதை பிடிச்சிக்கணும்? என் ஆண்டவர் என்னை கைவிட மாட்டார். பக்கத்தை பக்கம் சொல்லுங்க, என் ஆண்டவர் என்னை கைவிட மாட்டார். இல்லையா? கைவிடப்பட்டதை போல சம்பவம் இதெல்லாம். இந்த புலம்பல நாங்க கைவிடப்பட்டதுதான் பேசுவான். யார் பேசுவான்? இது நடக்கல, இது நடக்கல. அந்த புலம்பல அவர் ரசிக்கிறார். யாரு? இந்த புலம்பல்ல கூட நீ யார கூப்பிடுற? அததான் கர்த்தர் ரசிக்கிறார். எதை? நம்ம குழந்தைகளை கூட பாத்தீங்களா, அடிச்சா சில அம்மாங்க அந்த குழந்தை அழகுறத ரசிப்பாங்க. உடனே போய் என்ன பண்ணாங்க? மறுபடியும் கண்ணத்தை என்ன பண்ணாங்க? கில்வாங்க. டேன்னு. அப்ப அந்த தொடையை பிடிச்சி என்ன பண்ணுவாங்க? அந்த கில்லு இவங்களுக்கு ஒரு இதா இருக்குது. ஆனா அந்த கில்லுல என்ன பண்ணுது? அந்த குழந்தையுடைய முகத்தை பார்க்கிறது தாய்க்கு ஒரு மகிழ்ச்சியா இருக்குது. அப்புறம் அடுத்த செகண்ட் என்ன பண்றாங்க? செகண்ட் என்ன பண்ணுவாங்க? தூக்கி அப்படியே தோல்ல போட்டு என்ன பண்ணாங்க? கொஞ்சம் என் செல்லமே, வைரமே. அப்ப அந்த கிருபை இறக்கணாவது, நான் அடிச்சாலும் நான் அவனை கைவிட மாட்டேன்டான். அது போல நான் தேவன் சொல்லுகிறார், எவ்வளவு பெரிய நெருக்கடி வந்தாலும், எவ்வளவு பெரிய உபத்திரம் வந்தாலும், என்றைக்கு நான் என்ன பண்ண மாட்டேன்? உங்களை கைவிடவே மாட்டேன்ற ஒரு உறுதிமொழியை கொடுக்கிறார். அப்படி கொடுக்கப்பட்ட அந்த மனிதனுடைய வாழ்க்கையில் ஒரே ஒரு காரியத்தை சொல்லி நான் ஜெபத்தை முடிக்கிறேன். சரிங்களா? அங்க இந்த அதிகாரத்தை முழுதும் நீங்க படிச்சுட்டு வாங்க. இதுல எனக்கு சொன்ன ஒரு காரியத்தை மட்டும் நான் உங்களுக்கு உணர்த்துறேன். இப்ப நம்முடைய எதிரிகளை கர்த்தர் எப்படிலாம் அவர்களுக்கு உண்டான தீர்ப்பை கொடுப்பார். 64 இருந்து வாசிக்க பார்க்கலாம். கர்த்தாவே, அவர்கள் கைகள் செய்த கிரியைகளுக்கு தக்கதாக அவர்களுக்கு பலன். அவ்வளவுதான். இப்போ நமக்கு இருக்கிற பிரச்சனைகளோ
நமக்கு யாராவது ஒருத்தர் தேவையில்லாத ஒரு பிரச்சனை கொண்டு வந்து சேர்த்தாலோ அதற்குண்டான பலனை கர்த்தர் என்ன பண்றாரா? பதில் அளிக்க அவர் வல்லமுள்ள தகப்பனா இருக்கிறார் இல்லையா? அப்ப அவன் செய்த கிரிகளுக்கு தக்க பலன் கர்த்தரிடத்திலிருந்து என்ன பண்றதுக்கு வருகிறது இல்லையா? அப்ப நம்ம செய்யக்கூடிய காரியம், நம்முடைய பிரச்சனை இருந்து நம்ம எப்படி வெளியே வருது, நம்முடைய நெருக்கடியிலிருந்து நம்ம எப்படி வெளியே வருது, நம்முடைய கடன் பாரமோ இல்ல வியாதியோ இல்ல போராட்டமோ இல்ல பிரிவினைகளோ ஒரு சந்தோஷம் இல்லாதது துக்கமோ வாக்குவாதங்களோ எந்த கைகலப்போ நம்ம வீட்டுக்குள்ள இருந்தா இதை எப்படி மீட்டு வெளியே வர வேண்டும். அதற்காக தெய்வ பிள்ளைகள் நீங்கள் முயற்சி எடுப்பீர்கள் சொன்னா கர்த்தருக்கிற சவாசிக்கு முடிச்சிருந்துச்சு. அவர்களுக்கு இருதயத்தில் யாருடைய சாபம்? யாருடைய சாபம்? அவங்க இருதயம் எப்படி இருக்குமா? சொல்லுங்க அல்லேலூயா. பைபிள புரிஞ்சுதா? நம்ம போய் யாரும் என்ன பண்ண வேண்டியதில்லை, வேதனைப்படுத்துறதோ யாரும் சபிக்கிறதோ இது நம்முடைய வேலையில. என் கசப்பை தாண்டி நான் கர்த்தருக்கு காத்திருக்கணும், என் நெருக்கத்தை தாண்டி என் தேவனை நான் பிரியப்படுத்தணும். எல்லாத்துக்கு காரணம் அவர்கிட்ட எனக்கு கிருபை வேணும். நான் நிக்கணும்னா ஒரு கிருபை வேணும். என் வாழ்க்கையில ஒரு சூழ்நிலை மாறினா தேவ கிருபை நிச்சயமா எனக்கு வேண்டும். அந்த கிருபை இருந்தாதான், அந்த கிருபையோட நான் இருந்தேன்னா எனக்கு எதிர்க்கிற அவர் நியாயம் தீர்க்க ஆரம்பிச்சிடும். நல்லா நீங்க கவனிச்சு பாருங்க. இஸ்ரேல் ஜனங்களுக்கு கர்த்தர் என்ன பண்ணாரு? அழைத்து கொண்டு போகதான் உத்தரவு கொடுத்தாரு. இந்த மோசையும் ஆரோனும் கர்த்தருக்கு பிரியமாக இருக்கிறத என்ன பண்ணாரு? தேவன் பெரிய காரியத்தை செய்தார் இல்லையா? அப்ப அந்த நுகத்தை யார் உடைக்கிறார்? தேவன் எலும்புகிறார். இப்ப இவன் எலும்புல யாரு? அப்புறம் மோசையும் ஆரோனும் போய் என்ன பண்ணல, யுத்தத்துல போய் நிக்கல. யுத்தம் யார் செய்ய ஆரம்பிச்சாரு? நடு ராத்திரியில எழுந்தார். இஸ்ரவேல்ல இருக்கக்கூடிய எல்லா தலை பிள்ளைகள் பெயர் சொல்லக்கூடிய முதல் உகந்தத எல்லாத்தையும் என்ன பண்றாரு? அதமாக்கிட்டார் அல்லையா? அப்போ என்னுடைய பாதைகள், நான் போகக்கூடிய காரியங்கள் சரியாக என் நெருக்கத்துல நான் மத்தவங்க சொல்லிட்டு என் மனசை அளமாற விட்டுட்டேன்னா கர்த்தர் என்ன பண்ண மாட்டாரு? கிரியை செய்ய மாட்டார். என்ன பிரச்சனை இருந்தாலும் இதை எனக்கு கர்த்தர் அனுமதித்திருக்கிறார், இது என் கர்த்தருடைய கிருபையினால் எனக்கு நடந்திருக்கிறது, இதில் இருந்த கர்த்தர் என்ன பண்ணாரு? மீட்டு எடுத்து என்னை மறுபடியும் மறுவாழ்வு கொடுத்து ஆசீர்வதிப்பார் என்று என்னைக்கு நீங்க என்ன ஆரம்பிக்கிறீங்களா அன்னைக்கு கர்த்தருக்கு சார் நான் கலிசாசன் ஆரம்பிச்சிருக்கேன். கோபமா அவர்களை கர்த்தருடைய வானத்துக்கு இராதபடிக்கு ஆமென். அழிக்கிறது யாரு? ஆக்குறது யாரு? கொடுக்கிறது யாரு? எடுக்கிறது யாரு? சுகத்தை கொடுக்கிறது யாரு? வியாதியை கொண்டு வருகிறது யாரு? இதெல்லாம் யாரு? அவர் தான். இப்ப நமக்கு எவர் தேவை? இவர் தான் தேவை. இவர் கிருபை தான் நமக்கு தேவை. எனக்கு பக்கத்து வீட்டு கிருபை வேணாம், பக்கத்து வீட்டு வீடு வேணாம், பக்கத்துல 8 இன்ச்சோ 10 இன்ச்சு எனக்கு அதெல்லாம் தேவை கிடையாது. உங்க இன்ச்சு இருந்தாலே எனக்கு என்ன ஆயிடும்? எல்லாமே மாறிடும். அப்ப தேவ கிருபை தேடுங்கள், தேவனுக்காக காத்திருங்கள், கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார்.